ச ரி க ம த நீ சானித மகரி சனி. சரண்யாஜி, இந்த ராகத்தை பற்றி சொல்லும்போது வெகு சில அற்புதமான இசையமைப்பாளர்கள் மாத்திரம்தான் இந்த ராகத்தை கையாள முடியும். குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே சட்ஜமத்தை விட்டுட்டு பாடினா அது இந்த ஹம்சா நந்தியில் வேற பரிமாணம். தனி தனி சனி தம கம 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 கும்பிடும் வேளையிலே ஜபமே செய்து தவமே புரிந்து ஜபிக்கும் வேளையிலே. மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அழகான திரைப்பட பாடல்களை நமக்காகவே வழங்குவதற்காக நம் அனைவரையும் இசையினும் இன்ப வெள்ளத்தில் திளைக்க செய்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபைன். நேர்களை எப்போவுமே அவங்கள முதல்ல சந்திக்கணும்னா ஒரு சந்தோஷம் தான், நமக்கு குதூகலம் தான். நிச்சயமா டாக்டர், அவங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ்ல வந்து நிகழ்ச்சி பற்றி குறிப்பிடும் போது அதை கேட்கவே வந்து ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லைங்களா டாக்டர்? அதற்கு முதற்கண் அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்குறீங்க, எங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்த்து அந்த இசையை ரசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெகுமதின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க ஷர்மிளா? நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் பத்தி விளக்கம் கொடுக்க போறீங்க? எந்த ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்களை எங்களுக்காகவே பாட போறீங்க டாக்டர்? போன எபிசோட்ல சொன்னோம் ஹம்சா நந்தி சுனாத வினோதினி. ஹம்சா நந்தி அந்த ராகத்தை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். எஸ். ஹம்சா நந்தி வந்து ஸ்வரங்களை ஒரு ஆரோகணம் பார்த்துட்டு அதில் அற்புதமான சில பாடல்கள் இருக்குது. முதல்ல பார்க்க போவது வந்து எம்எஸ்வி ஐயாவோட அருமையான ஒரு கம்போசிஷன். குழலும் யாழும் குரலினில் துணிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளேன்னு அற்புதமான பாடல். அன்னை வேளாங்கண்ணி ஐ திங்க் அந்த படம் நினைக்கிறேன், அந்த படம் தான் நினைக்கிறேன். ஜேசாஸ் ஐயா பாடின பாடல் அற்புதமாக பாடியிருப்பார். எம்எஸ்வி ஐயா பற்றி சொல்லணுமா, அதில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் ஹம்சா நந்தி ராகத்தில் பண்ணியிருப்பார். அதை நம்ம சொல்லி ஆகணும். நம்ம நிச்சயமா டாக்டர், இந்த ராகத்தின் ஸ்வர வரிசைகள் எங்களுக்காக. ச ரி க ம த நீ சானித மகரி சனி சரி கமதனி சனித மகரி சம் ரி கமதனி சனித மகரி சம் கமதனி சனிதனி தமத மக மகரி கரி சரி சனி சன்னித மக மதனி சனி ரீ மகரி சா. சரண்யாஜி, இந்த ராகத்தை பற்றி சொல்லும்போது வெகு சில அற்புதமான இசையமைப்பாளர்கள் மாத்திரம்தான் இந்த ராகத்தை கையாள முடியும். அதில் வந்து எம்எஸ்வி ஐயா அற்புதமாக இந்த பாடலில் சிந்திக்க முடியாத அளவுக்கு பிரயோகங்களை இதில் செலுத்தியிருக்காரு. இந்த பாடலில் அதை நான் பாடி காமிக்க போகிறேன் நேயர்களுக்கு. நிச்சயமா டாக்டர். குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே ஒரு சங்கதி போதுமே. கும்பிடும் வேளையிலே மழலை சுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே. அழகா இருக்கு டாக்டர். இந்த ராகம் கேட்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. கம்போசிஷன் அவ்வளவு அற்புதமா இருக்கு. கம்போசிஷன் ரொம்ப பிரில்லியண்டா. எம்எஸ்வி பத்தி சொல்றதுக்குலாம் நமக்கு அருகதை இல்ல. அற்புதமா பண்ணிருப்பாரு. அந்த சங்கதி பிரயோகங்கள் ஆகட்டும் அப்படியே ஒரு ஃப்ளோல பண்ணிருப்பாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சங்கதிகள் வந்து அந்த பிரயோகங்கள் வந்து அந்த பாட்டுல உட்காரும். டாக்டர், எனக்கு ஒரு அது கூட அது அப்படியே அந்த சாயல் தெரியுது. அது ஹம்சா, நீங்க சொன்னது கரெக்ட். ஹம்சா நதி அதை நம்ம ஒரு எபிசோட்ல முன்னாடி பார்த்திருக்கோம். அதையும் பின் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஒரு தடவை அதை நல்லா டீடைல்டா பார்ப்போம். அந்த பாடல் ஃபேண்டாஸ்டிக் சாங் அண்ட் பயங்கர டஃப்பான பாடல். அது அற்புதமான பாடல். ஆமா. இதுல இந்த பாடலை பல்லவி ஆரம்பிக்கிறேன். குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே
மழலை இயேசுவை மடியில் சுமந்து மடியில் நீதமாக அதான் பாவம். ஹம்சா நதியை பொறுத்த வரைக்கும் எந்த நோட்டை நீங்க எடுத்தீங்கனாலும் அதுல பாவம். கமத நிதமகரே நீ மகரே நித மகமத நிசனிரே மகதம நீத சானிரே மகரே சனித மகரே சனிரே. மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே. கமதனி சனித மகரி நீ கமதனி சனித மக மதனி சனித மக தனி சனி நி சதனி மமத கமகாரி சனி சரி கமகாரி சனி சமகாரி சனி சதமகரி சனி சசாய சனித மகரி சனி ரீ ரிரிக ரிரிக ரிரி மக கம ரிரிக சசரி நி சனி மகரி சனி தா மகரி சனி நீ 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 மகரி சனி நீ ததனி நிரிரி ததனி நிரிரி கக ததனி நிரிரி கக மம தத மம ககரி நீ. சட்ஜமத்தை விட்டுருப்பான்னா அது இந்த ஹம்சா நதியில வேற பரிமாணம். ததனி நிரிரி கக மம ததனி தத மம ககரி நீ 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 ககரி நீ மம கக தத மம நீ ததனி மம த கக ம ரிரி க நீ நீ மக கதம மனித தனித மதம கமக ரிகரி. சட்ஜமத்தை யூஸ் பண்ணாம நான் பாடுறேன் பாருங்க. தகரி மக கதம மனித தனித மதம கமக ரிகரி தகரி மகத மனித நித மதம கமக ரிகரி ரிமகாரி நீ நிமகாரி நீ ததனி நிரி கக மம தத மம ககரி நீ. இப்படி பாடிட்டே போலாம். அப்படியே விளையாடுறீங்க டாக்டர் ஸ்வரங்களோட. அவ்வளோ அழகா இருந்தது. நிஜமா பவுன்சிங் தி பால் மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. ஹம்சா நதி அந்த ராகத்துக்கு ஒரு அமைப்பு அவ்வளவு இடம் கொடுக்கும். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக ஹம்சா நதியில் ராகத்தான பல்லவி பாடலாம், ஸ்வரங்கள் பாடலாம், ஆலாபனம் வந்தது வராதுமா பிரயோகங்களை வச்சு பாடலாம். ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லக்கூடிய வரக்கூடிய கம்போசிஷன்ஸ். நிச்சயமா அதுவும் அந்த ஸ்வரங்கள் சானேரே அது சொல்லும்போது அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். கேட்க அந்த ரீ அவ்வளோ அழகா இருக்கு, ரீங்காரம் இடுது. நிச்சயம் அந்த ரீல நீங்க அழகா சொன்னீங்க. அந்த ரீல தான் ரீய சட்ஜமமா வச்சு அதுலேருந்து பிறக்கக்கூடிய சில ராகங்கள் இருக்கு. அதை ஸ்ருதி பேதம்னு சொல்லுவோம். அதை நான் விளக்க போறேன் அடுத்த பாடல்ல. சட்ஜமமா வச்சு அதுலேருந்து அந்த சட்ஜமத்தை பேஸ் பண்ணி ஒரு ராகம் அதை நான் பாடி காமிக்க போறேன். அது நான் பாட போறதில்ல, அது கம்போசிஷன் ஏற்கனவே ஒரு அற்புதமான ஒரு கம்போசிஷன்ல அதை பண்ணியிருக்காரு இளையராஜா சார். அதை பண்ண போறேன். இப்போ ஐயாவோட இந்த பாடலுக்கு வருவோம். சரணம் போவோம். அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே மாதா இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே டிபிக்கல் எம்எஸ்பியோட சங்கதிகள் தனி தனி சனிதம கம 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 கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே. அடுத்த சரணம் கம்பீரமா இருக்கும். ஜபமே செய்து தவமே புரிந்து ஜபிக்கும் வேளையிலே ஜபமே செய்து தவமே புரிந்து ஜபிக்கும் வேளையிலே ஜயமே தருவாள் பயமே வேண்டாம் ஜகத்தினிராக்கினியே இந்த ஜகத்தினிராக்கினியே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க. இந்த பிரயோகம் பாருங்க. ஜகத்தினிராக்கினியே இந்த
ஜகத்தினிராக்கினி சரிகமதனி சனிதமகரி சனிச ஏ குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை சுவை அடியில் சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே தீனச்சரண்யன் எனும் பெயர் கொண்டாய் தீனன் எனை போல் அப்படியே தெரியறது டாக்டர். ஆமா மேடம் சொன்ன மாதிரி சன்யா மேடம் சொன்ன மாதிரி பாபநாசம் சிவன் ஐயா இயற்றிய அற்புதமான ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜெய கோவிந்த முகுந்தா அனந்தா ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகளர் மேல் மங்கை மணாளனே ஜெகநாதா ஜெகநாதா சங்கு சக்கரதரனே ஜெகநாதா சங்கு சக்கரதரனே திருவடி கபயம் அபயமையா நின் திருவடி கபயம் அபயமையா ஜெய ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜெய கோவிந்த முகுந்தானந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான். அதே மாதிரி பாவன குரு பவன புராதீசமாஸ்ரயே ஃபேவரட் சாங் டாக்டர். ஒரு 2 லைன் அதுல. நிச்சயம். பாவன குரு பவன புராதீசமாஸ்ரயே குரு பவன புராதீசமாஸ்ரயே குரு பாவன குரு பவன புராதீசமாஸ்ரயே. இந்த தருணத்துல ராத்திரியில் பூத்திருக்கும் அப்படியே எல்லாமே மர்ஜ் ஆகுது டாக்டர் மைண்ட்ல. ஆமா சில பிரயோகங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃப் ஹம்சானந்தியை பொறுத்த இந்த பாட்டு கேட்கும்போது அது போய் அந்த பாட்டு கூட்டின்னு வருது. அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நிச்சயம். இந்த தருணத்துல லெஜெண்டரி பாலமுரளி கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான ஒரு கம்போசிஷன். நிச்சயமா டாக்டர், அந்த கம்போசிஷன் என்ன, அது என்ன பாடல் அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் டாக்டர். பட் பிஃபோர் வி வைண்ட் அப், உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண உங்ககிட்ட பாட்டு கத்துக்கணும்னா அதற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயம். நேர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன தொடர்பு கொள்றாங்க, சங்கீதம் கத்துக்கணும், சங்கீதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ நான் நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன். நான் கால் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிங்க 9840705312. ஹம்சானந்தியில் 9840705312. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோட்ல பாலமுரளி ஐயாவுடைய லெஜெண்டரி அவர் கம்போஸ் பண்ண ஒரு அழகான பாடலோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் இதே ஹம்சானந்தி ராகத்தோட. மீண்டும் எஸ் டாக்டர் சொல்லுங்க, இதை சொல்ல வந்தீங்க. அந்த ஒரு பாடலுடைய தொடக்கத்தில் ஒரு பல்லவியோட அதுக்கப்புறம் அற்புதமான திரைசை பாடல்கள் நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பாடல்கள்லாம் ஹம்சானந்தி ராகமான் நீங்க வியக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கம்போசிஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய மேதைகள், இசையமைப்பாளர்கள் அதை பார்க்க போறாங்க. நிச்சயமா ஒரு சூப்பரான பாட்டு. நிச்சயம். அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அடுத்த எபிசோட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.